இப்ப நம்ம சம்மர்ல எல்லாம் வெளியில டிராவல் பண்ணி வெளியில போவோம், தூரமா போவோம், ட்ரிப்பு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், நம்ம சொந்த ஊர்களுக்கு போவோம். அப்பெல்லாம் நல்ல உணவு கிடைக்காது. அதே மாதிரி நல்ல தண்ணி ஹைஜீனிக்கா கிடைக்காது. எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல இல்ல எங்கேயோ ஒரு தண்ணியை வாங்கி சாப்பிடறத விட உணவுப் பொருள் நல்ல பொருளா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப நேரத்துக்கு பசியை தாங்கும், தாகத்தை தணிக்கும். அந்த மாதிரி ஒரு பொருளை பத்தி நான் சொல்றேன். வரகரிசி, குதிரவாளி அரிசி. வரகரிசி, குதிரவாளி அரிசியை காலைல நீங்க கிளம்பும் போதே சாப்பிட்டு கிளம்புங்க. அப்ப ரொம்ப நேரம் போகும்போது தனித்தாக எடுக்காது, அதே மாதிரி பசி எடுக்காது, நல்லா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிடும். அப்போ உங்களுக்கு தண்ணியும் தேவை இருக்காது, உணவும் தேவை இருக்காது. நீங்க உங்களோட இடத்துக்கு போய் சேரும் போது நல்லா பீஸ்ஃபுல்லா போய் சேருவீங்க. இந்த வரகும் குதிரவாளியும் நீர் தாகத்தை குறைக்கிறதுனால சிறுநீரகத்துல ஏற்படுற கல்லை வரவிடாம தடுத்துரும். இதுல இரும்பு சத்து, கால்சியம் சத்தெல்லாம் இருக்கு, எலும்ப வலுவாக்கும். அதனால நீங்க டிராவல் பண்றப்ப கண்டிப்பா இந்த வரகரிசி, குதிரவாளி அரிசி சாப்பிட்டு கிளம்புங்க. மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கோங்க. வெயில் காலங்கள்ல ஒண்ணுமே தேவையில்லை, தொட்டுக்கிறது கூட ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அல்லது ரொம்ப தூரம் போறீங்க, உங்களுக்கு சாப்பாடு செட் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த அரிசிகளை கைவசம் கொஞ்சம் கொண்டு போய்க்கோங்க. ஒரு தண்ணிய கொதிக்க வச்சு அதுல போட்டு மூடி வச்சிட்டா கூட கொஞ்ச நேரத்துல அது வெந்துரும். அப்ப நீங்க உணவுக்கு நல்லா உங்களுக்கு சிறப்பா இருக்கும், கஷ்டமே இருக்காது.